This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இனி அடுத்ததாக வெயில் காலத்தில் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும், நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் தேரணிராஜன் கூறியுள்ளார். வெப்பத்தாக்கத்தில் இருந்து காத்துக்கொள்ள செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை குறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமாருக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், இந்த வெயில் காலத்தில் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட விவரங்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். சார் இந்த வெயில் தமிழகத்துல உக்கிரமா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வெயிலோட அளவு 100 டிகிரியை தாண்டுது. அப்படியே ஒரு அனல காற்றா இருக்கு. என்ன சார் செய்யணும்? பொதுமக்கள் இந்த வெயில் காலத்துல அவங்க தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு முக்கியமான செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? 2 வேளை குளிக்கணும். காலையில் ஒரு முறை குளிக்கணும், சாயந்தரம் ஒரு முறை குளிக்கணும். 2 வேளை நம்ம குளிச்சுட்டு உடலுடைய உஷ்ணத்தை நம்ம குறைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஸ்வெட்டிங் குறைவாக இருந்தால் அந்த வேர்க்குரு வராது. ஸோ அதற்கு ஏற்றாமல் இருக்கணும்னா அந்த ஆடைகளில் நான் சொன்ன மாதிரி ஒரு கதர் காதி இந்த மாதிரி எடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஆடைகளை நம்ம இப்போ அணிவிச்சோம்னா இது நமக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதே மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. அதுக்கு மேலே இன்னொரு ட்ரெஸ், இது மாதிரி 2-3 க்ளோத்ஸ் போடுறது, அதெல்லாம் நம்ம இந்த நேரங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி கெஃபீனை அவாய்ட் பண்ணணும், காஃபி சம்பந்தப்பட்டதுகளை அவாய்ட் பண்ணணும். முடிந்த வரையில் ஆயில் குறைந்த பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் மாமிச உணவுகளை குறைத்து விட்டு அதிகமாக பழங்கள், அதாவது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லது. காய்கறிகள், அதே மாதிரி கீரை வகைகள் போன்றவைகள்லாம் அது நம்ம சமைச்சு இந்த நேரத்தில் எடுத்துக்கிறது நல்லது. இன்னொன்று நான் சொல்லுவது என்னன்னா, வீட்டிலே இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் 2.5 லிட்டர் தண்ணி நம்ம இந்த நேரத்தில் குடிக்கணும். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்க வேண்டிய அளவுன்னு பார்த்துட்டீங்கன்னா 2.5 லிட்டர். அதுக்கு மேல நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிறோம்னா எவ்வளவு லாஸ் ஆச்சோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் சுரேஷ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.